ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய கிரியேஷன். விஜய கிரியேஷனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு சாம்பார், சீனரிக்காய் பொரியல், அந்த கொத்தவரங்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பொரியல் வச்சுருக்கேன். ஆனாலும் ஒரு மாதிரியாக ஜலதோஷம் பிடிச்சிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாங்காவோட மணத்தில் அந்த கருவேப்பிலையும் வச்சு அந்த மாங்காய் துவையல் அரைச்சி இன்றைக்கி சாம்பார் சாப்பிடணுன்னு எனக்கு ஆசை. ஸோ அதை தான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு குட்டி ஷார்ட்ஸ் தான். அதில் மாங்காய் துவையல் அரைக்கும்போது என் பொண்ணு எடுக்கிறதுக்காக வந்துக்கும்போது சரி ரைட்டு மாங்காய் துவையலோடு சேர்த்து இன்றைக்கி டுடே லஞ்ச் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக நான் ரொம்ப மெனக்கிட்டு அரைச்சேன். அந்த மாங்காய் துவையல் செம்ம டேஸ்ட்டு, செம்ம மனம். அந்த சாம்பார் கூட சாப்பிடும்போது நல்லா இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வெண்டைக்காய் சாம்பார் வச்சுருக்கேன். ஸோ எல்லாருமே வீட்டில் வெண்டைக்காய் சாம்பார் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருந்தேன் இன்றைக்கி. எப்பவும் குழுகுலுன்னு வைப்பேன். ரொம்ப வெயில் டைமாக இருக்குது. ஸோ குழம்பு கொஞ்சம் தண்ணியாக ரைஸ் மேலே ஊற்றும் போது தான் நம்மளால் சாப்பிட முடியும். அப்போ கொஞ்சம் சப்பாத்தி, அது கூட சாப்பிட கொஞ்சம் சீனரிக்காய் பொரியல், அப்புறமா கொஞ்சம் ரைஸு, அது கூட சாப்பிட வெண்டைக்காய் சாம்பார், அப்புறம் கொஞ்சம் மாங்காய் துவையல், ஒரு லிச்சர் அப்பளம். இவ்வளோ தான் இன்றைக்கி டுடே லன்ச்சு. அது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா சப்பாத்தி பொரியல்னால் சப்பாத்தி பொரியல் மட்டும் போதுமே அப்படின்னு சொன்னாங்க. அப்படி கிடையாது, 2 சப்பாத்தி அல்லது 1 சப்பாத்தி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பொரியல் ஜாஸ்தி அப்போ தான் நம்ம எடுக்க முடியும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரைஸு சாப்பிடுவோம். அதுதான் நம்ம வீட்டு வழக்கம் எப்போவுமே. கொஞ்சம் ஹெல்த்தாக இருந்தால் சப்பாத்தி பாஜி பண்ணிவிட்டு கொஞ்சம் ரைஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி எங்கள் அம்மா கொடுக்கும்போது டெய்லி எப்போ இப்படி கொடுக்கும்போது அப்படி தான் சொல்லுவாங்க, கொஞ்சம் ரைஸ்னால் ரைஸ் தாங்க, பொரியல்னால் பொரியல், சப்பாத்தியும் தாங்க அப்படின்ட்டு. இல்லைம்மா இப்படி சாப்பிட்டா தான் இங்கே நல்லா கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகும். கொஞ்சம் ரொட்டி சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சோறு சாப்பிட்றது தான் இங்கே வழக்கம். சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பளம் பொரிச்சாச்சு, மாங்காய் துவையல் வச்சாச்சு, சீனரிக்காய் பொரியல் பண்ணியாச்சு. எல்லாருமே பசங்க கூட இன்றைக்கி நல்லாயிருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. வெண்டைக்காய் சாம்பார் ரொம்ப நாள் ஆகிட்டு வச்சு, பொரியல் தான் அடிக்கடி வைப்பேன். ஸோ சொல்லிவிட்டு வச்சு கொடுத்தாச்சு. எப்போவுமே வெஜ்ஜு தான். அதில் வேறு இன்றைக்கி ஃப்ரைடே வேறு, அதனால் இன்றைக்கி சாம்பார் தான். இன்றைக்கி பாயாசம் ஃபஸ்ட்டு வெளி வைக்கல, கடைசி வெளி வைக்கலான்னு விட்டாச்சு. இதுதான் நார்மல் ரொட்டீன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி இன்றைக்கி சாம்பார் வச்சுருப்பீங்க. ஸோ அதை தான் போட்டிருக்கேன்.